My dear students, this is RSR Max. The 10th standard pair of linear equations chapterல நம்ம ஒரு சம் பார்க்குறோம். முதல்ல போட்டது வந்து எல்லாமே லெட்டர்ஸில் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நம்ம வந்து அதை ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி அதே மெத்தடில் போட்டு முடிச்சாச்சு. இது ஒரு சேலஞ்சிங் சம் ஃப்ராக்ஷன் டைப்பில் உள்ளது. எப்போவுமே ஃப்ராக்ஷன் உள்ள மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்களேன். x/4 + y/3 ஈக்குவல் டு -1/12 அது ஒரு டைப்பு. செகண்ட் ஈக்குவேஷன் x/2 - 5y/4 ஈக்குவல் டு 7/4 இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் எல்லாமே நார்மலான ஈக்குவேஷன் டைப்பில் வரணும். இந்த ஃப்ராக்ஷன் இல்லாமல் இருந்தால் ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஹேவ் டு ரிமூவ் த ஃப்ராக்ஷன். இந்த ஃப்ராக்ஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு அடிஷனல் ஃப்ராக்ஷன் ரூல். ரெண்டு ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணுறதா இருந்தால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட், செகண்ட் ப்ராடக்ட், தேர்ட் ப்ராடக்ட் அதை யூஸ் பண்ணுறோம். அப்போது 3 × x 3x சென்டர் ப்ளஸ் 4 × 4y டிவைடட் பை 4 3s are 12. ரெண்டு ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு 3 மல்டிப்ளிகேஷன். ரெண்டு ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு 3 மல்டிப்ளிகேஷன். x × 3 ப்ளஸ் 4 × y டிவைடட் பை 4 × 3 12 ஈக்குவல் டு -1/12. இப்போ வந்து இந்த சைடில் இந்த 12 அங்கே கொண்டு போயிடுறேன். 3x + 4y ஈக்குவல் டு இந்த 12 டிவிஷன்லேருந்து அங்கே போய்டும். 12 இன்ட்டு ஏற்கனவே -1/12 இருக்குது. 12 கேன்சல் பண்ணிவிட்டு -1. therefore 3x + 4y ஈக்குவல் டு -1. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃப்ராக்ஷனில் இருந்தது இப்படி மாறிடுச்சு. இதே போல் செகண்ட் ஈக்குவேஷனையும் இப்போ இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடணும். அதுக்கு அந்த எல்சிஎம் எடுத்து போடலாம். அந்த எல்சிஎம்மோட இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டுறது இப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே அதே போல் ரெண்டு ஃப்ராக்ஷன் சப்ட்ராக்ட் பண்ணும்போதும் 3 மல்டிப்ளிகேஷன். x × 4 2 × 5y பை 2 × 4 ஃபஸ்ட்டு ப்ராடக்ட், செகண்ட் ப்ராடக்ட், தேர்ட் ப்ராடக்ட். அப்போ x × 4 4x நடுவில் உள்ள மைனஸ் அப்படியே போட்டுருங்க. 2 × திஸ் நம்பர் அப்போ 2 5s are 10y டிவைடட் பை 2 × 4 8 ஈக்குவல் டு 7 டிவைடட் பை 4. நமக்கு வந்து ஈக்குவேஷன் ஃப்ராக்ஷன் ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த 8 அங்கே கொண்டு போயிடலாம். therefore this gives 4x - 10y ஈக்குவல் டு இதை அங்கே கொண்டு போயிடுறேன். 8 × 7/4 போட்டுறேன். இப்போது இந்த 4ஐயும் இதையும் அடித்தோம்னா 2 டைம்ஸ். therefore 4x - 10y ஈக்குவல் டு 2 × 7 இருக்குது. 2 × 7s are 14. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் அந்த ரோமன் லெட்டர் 2 கொடுத்துங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இப்படி உள்ளது வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு ஃப்ராக்ஷனில் உள்ளது. செகண்ட் ஈக்குவேஷன்லையும் ஃப்ராக்ஷன் டைப்பில் உள்ளது இப்படி மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம இந்த அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாகணும். இப்போ இதை போட்டதுக்கு இது நார்மல் ஃபார்மில் வந்துட்டு. நார்மல் ஃபார்ம் எப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 3x + 4y ஈக்குவல் டு -1. இதை நம்ம இப்படி வச்சுருக்கோம். பக்கத்தில் 4x - 10y ஈக்குவல் டு 14 இதை வந்து 2ன்னு வச்சுருக்கோம். இப்போ கேன்சல் பண்ணுறப்போ எக்ஸ்ஒயில் ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணி நம்பர் பார்க்கணும். இப்போ எந்த எழுத்துக்கு முந்தி ப்ளஸ் மைனஸ்னு பாருங்கள். ஒய்க்கு முந்தி ப்ளஸ்ஸு, ஒய்க்கு முந்தி மைனஸ். அப்போ ஒய்க்கு முந்தி தான் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம பண்ண வேண்டியது வந்து ஒய்யை கேன்சல் பண்ணிடலாம். அப்படின்னா நம்பர் சேம் ஆக்கணும். இங்கே 10 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இப்போ ஈஸியான ஒரே வழி இதை 10ஆல் பண்ணால் 40, இதை 10ஆல் பண்ணால் 40 ஆகும். இதை 4ஆல் பண்ணால் 40 ஆகிடும். அதுதான் ஈஸியானது. இந்த 10ஆல் அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணு, இந்த 4ஆல் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணிட்டோம்னா ஈஸியாகிடும். இப்போ 1 × ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு இந்த ஈக்குவேஷனை இந்த 10ஆல் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் × 10. அப்புறம் ரெண்டாவது ஈக்குவேஷன் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல அதை வந்து 4ஆல் பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷன் × 4. அப்போ இப்போ மல்டிப்ளை பண்ணி முடிச்சோன்னு பாருங்களேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் × 10 இதை 3ஆல் போட்டால் 3 × 10 30x + 4 × 10 40y ஈக்குவல் டு -1 × 10 -10. செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக 4ஆல் 4 × 4 16x -4 × 10 40y ஈக்குவல் டு 4 × 14 ஆன்சர் வந்து 56. இப்போ பாருங்கள், இப்படி இந்த நம்பர் இப்படி ஆயிடுச்சு. +40y -40y ஈக்குவேஷன் வந்து டிஃபரன்ஸ் சைனாக இருந்தால் ஈக்குவேஷன் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணலாம். இங்கே டிஃபரன்ஸ் சைன் இருக்குது, ஒய்க்கு வந்து டிஃபரன்ஸ் சைன் இருக்குது. இப்போ ப்ளஸ் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு 30x + 16x எக்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது +40y இங்கே -40y ஈக்குவல் டு இங்கே வந்து ஈக்குவல் டு -10 + 56. இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி போட்டேன், இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி போட்டேன், இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி போட்டேன். இப்போ 40y -40y கேன்சல். 30x + 16x 46x ஈக்குவல் டு 56ல் 10 போயிட்டுனா 46. அது பிக்கர் மைனஸ் ஸ்மால் பிக்கர் சைன். 56ல் 10 போயிட்டுனா 46 பிக்கர் சைன் ப்ளஸ். therefore this gives x ஈக்குவல் டு 46 டிவைடட் பை 46 ஈக்குவல் டு 1. x ஈக்குவல் டு 1 இஸ் த ஃபஸ்ட் ஆன்சர். now இப்போ நம்ம எப்பவும் போல தான் இந்த x = 1 சப்ஸ்டிட் பண்ணி எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஐ டேக் தி ஃபஸ்ட் ஈக்குவேஷன். புட் x = 1
இன் ஈக்குவேஷன் 1 அதில் போடுறேன் 3x + 4y = -1. therefore 3 × xக்கு பதிலாக அந்த 1 போடுறேன் ப்ளஸ் 4y = -1. therefore 3 × 1 3 + 4y = -1. therefore 4y = -1 இங்கே இருக்குது, இந்த +3 இங்கே போனால் -3. therefore 4y = இதனை ஆட் பண்ணால் அப்படியே -4. therefore y = -4 divided by this 4 கட் பண்ணோம்னா -1. therefore y = -1 is the value of y. therefore the solution for this set of linear pair of equation is x = 1 and y = -1. இது எப்பவும் போல நார்மலாக நீங்கள் வந்து அந்த யூஷுவல் வெரிஃபிகேஷன் வச்சு நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணால் சரியாக வருதா அப்படின்ட்டு. ஓகே, யூ ட்ரை திஸ் ஒன். சப்ஸ்கிரைப் ஆர்எஸ்ஆர் மேக்ஸ். இந்த மாதிரி எல்லா சமயம் எல்லா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு நீங்கள் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் அண்ட் ஷேர். இந்த கமெண்ட்ஸ் வந்து முக்கியம். இந்த சம்பளம் வந்து நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து தான் அடுத்த வீடியோவில் என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி இன்னும் ஷார்ப்பாக ஆக்கி போட முடியும். இது வந்து எனக்கு இந்த பேப்பரில் போடுறதோட ஐ வாண்ட் டு டூ இன் ஒயிட் போர்டு, அது இன்னும் 2 நாளில் செட் ஆகிடும். அதனால் இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள். ஐ ரெஸ்பெக்ட் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.